நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் ஒரு 40 அடி 60 அடி இந்த 100 அடிக்குள்ள நிலத்தடி நீர் அதிகமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எந்த மாதிரியான இடங்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய பதிவுகளை பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குன்றுகள் கற்கள் சாரையாக போயிட்டுருக்கோம். அதில் எது மலைக்குன்றுகள் அல்லது எது நீர்க்குன்றுகள்னு சொல்லிட்டு நாம் தெரியாமல் தவிக்கிறது உண்டு. அது போன்ற ஒரு நண்பர்களுக்கு ஒரு தெளிவான பதிவு தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது. அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே உள்ள மயிலாடும்பாறைங்கிற கிராமம். இந்த கிராமம் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு தாய் வீடு, அதாவது எனக்கு ஆயா வீடு இது. அதனால் இந்த இடத்துல நான் கொடுக்க போகிற காட்சிகளில் நான் எதை பற்றி தெரிவிக்க மாட்டேன். அதை மட்டும் பார்த்து புரிஞ்சுங்க. இப்போது மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற குன்றுகளை பற்றி நாம் பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா நாம் அங்கே ஊருக்கு போக போகிறோம். அந்த இடத்துல நான் போயிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அங்கே போன மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன், அதையும் பாருங்கள். இந்த குன்றுக்கும் அந்த குன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அதாவது மலைப்பகுதிகள்லேயே இந்த குன்றுகள் இருந்தாலும் அதே போல் தான் உழவு மண்ணில் இருக்கும். உழவு மண்ணில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சில குன்றுகள் இருக்கும். ஆனால் நமக்கு எந்த குன்றுகள் இருக்கிற இடத்துல அடுத்தடுத்து படிப்படியாக அந்த குன்றுகள் உடஞ்சி நமக்கு தண்ணீர் வெளியேறுங்கிறது தெரியாமல் இருப்பீங்க. அதில் வித்தியாசத்தை காட்டுறதுக்கு தான் இப்போ நாம் இங்கே வந்திருக்கிறது. அதனால் இந்த வித்தியாசத்தை பாருங்கள். இதுவும் மலை தான். இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் பச்சையாக இருக்கும் பாருங்கள். அதாவது எல்லாமே இதுவும் குன்றுங்க கொஞ்சம் வடிவம் இல்லாமல் மாதிரியும் ஒன்று உருண்டையாக இருக்கும். இதில் பாருங்கள், இந்த கல்லை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவடையும். இது போல் குன்றுகள் நிறைய இருக்கும் மலை சார்ந்த பகுதிகளில். அந்த குன்று தான் மலைக்குன்றுகள். அதாவது இந்த குன்றுகள் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வட்ட வடிவில் உருளை வடிவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக இருக்கும். ஆனாலும் இது கடின குன்றுகள். இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பக்கத்தில் பாருங்கள் இந்த முரம்பு இருக்குது பாருங்கள். இந்த முரம்பு மண் பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. மலை சார்ந்த பகுதிகளில் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இது என்ன ஆகுன்னா, நாம் ட்ரில் பண்ணும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாகி அப்படியே பாறையாக உருவெடுக்கும். அப்போது இந்த குன்றுகள் பார்த்தோம்னா சாரையாக போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நாம் ட்ரில் பண்ண முடியாது. அப்படியே இதில் நம்ம ட்ரில் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஆழங்களில் இந்த கற்கள் முடிஞ்சிடும், உள்ளெல்லாம் வராது. அப்போ என்ன ஆகுன்னா, நமக்கு ஏதோ சிறு கேப்புங்க தான் வீயும் இந்த மாதிரி இடங்களில். இதே இப்போ நாம் அங்கே பார்க்க போகிறோம் பாருங்கள். அதில் பார்த்தோம்னா நமக்கு உள்ளே போக 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 பார்த்தோம்னா இந்த குன்றுகள் வந்துகிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து கீழே இறங்கும்போது பாருங்கள், மேலேருந்தே அதனுடைய தடம் மேலேருந்தே பார்த்திங்கன்னா குன்றுகள் தான் இருக்கும். ஓடை போயிட்டுருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு ஓடை தான், கொஞ்சம் பெரிய ஓடையாக இருக்கும். நல்லா தெளிவாக பாருங்கள். அந்த இடத்துல நான் எதையும் பேச மாட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கொடுக்குறேன். மலைக்குன்று எப்படி இருக்குங்கிறத இன்னொரு தடவை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், அதையும் பார்த்துங்க. ஏன்னா அங்கே என்னால் பேச முடியாது. அது ஆயா வீடு. பெரியம்மாவை பார்த்துட்டு வரும்போது தான் இப்போது இந்த வீடியோஸே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், லைட்டாக பச்சையாகவும் இருக்குது பாருங்கள். அப்படியே கடினமாக இருக்குது இந்த குன்றுகள். இந்த இடத்துலையும் இந்த குன்றுகள் இருக்கிற இடத்துலையும் முரம்பு இருக்கும். இந்த முரம்பு இருந்தாலும் இங்கே இருக்கிற முரம்புகளை பாருங்கள். இது அங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற முரம்பு பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது ரஃப்பாக இருக்குது. இந்த கல் இந்த முரம்பு இருந்தால் ஏதோ லேசான ஒரு கேப் விழும். ஆனால் இப்போ நம்ம அங்கே பார்க்க போகிறது பார்த்தோம்னா உள்ளே போக 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 குன்றுகள் வெளியேறிக்கினே இருக்கும். அப்புறமா பெரியம்மா கிட்ட கேட்டேன் வரும்போது, பெரியம்மா கிட்டவும் அக்கா கிட்டவும் கேட்டேன் என்னன்னு சொல்லிவிட்டு, இங்கே ஏதாச்சும் போர் போட்டாங்களா எப்பாச்சுன்னு. போட்டாங்க அந்த பள்ளத்தில் பஞ்சாயத்துக்குன்னு சொல்லிவிட்டு ராடு உடச்சிச்சின்னு சொன்னாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க. மேட்ரு என்னடான்னா, இந்த குன்றுகள் இருக்கிற இடத்துல ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஓட்டிட்டால் நல்ல தண்ணி தான், ஆனால் மிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அது நாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் அந்த இடத்த தான் இப்போ நாம் பார்க்க போகிறது. நான் வந்துட்டேன் வீட்டுக்கு போகிறதுக்காக. சரி, இதனுடைய வித்தியாசத்தை இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு அதை காமிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா பாருங்கள். நாங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு கூச்ச சுபாவம், அது என்னுடைய ஆயா வீடுங்கிறதுனால நாங்கள் எதுவும் பேசிக்கல. கற்களை நல்லா பாருங்கள். பேச மாட்டேன்னு நான் சொல்கிறது சொல்லிட்டேன்னா, ஆனாலும் பேசாமல் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்து அதனுடைய புரிதல் உங்களுக்கு இல்லாமல் போய்டுன்றதுனால பேக்ரவுண்ட் வாய்ஸாக வந்து பேசலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இப்போது எங்கேருந்து இதை நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன்னு நல்லா புரிஞ்சுங்க. மேச்சேரி பக்கம் மல்லிகுந்தத்துலேருந்து கொடுக்குறேன். சரி, இந்த ஓடையை நல்லா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா முத்து முத்தாக அப்படியே பதிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஓடையில் தண்ணி போன பிறகு அதில் அடிச்சுக்கின்னு போனதெல்லாம் போக மீதி நின்றுட்டுருக்கிற குன்றுகள் இது. இந்த குன்றுகள் தான் வந்து நீர்க்குன்றுகள். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே உருண்டை வடிவில் அழகழகாக இருக்கும். இந்த மாதிரி குன்றுகள் வந்து கருப்பாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே மலைக்குன்றுகள் பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது உடஞ்சி போயிடும். இதில் பெரிய பெரிய குன்றுகள் கூட இருக்கும். இப்போவே நாம் பார்க்க போகிறதுலேயே இங்கெல்லாம் இருக்கும் பாருங்கள். பெரிய பெரிய குன்றுகளும் இருக்கும். ஒரு சிலது வந்து உருண்டை வடிவம் இல்லாமல் இருக்கும். இதில் உருண்டை வடிவம் இருக்குது அப்படின்னா அதுதான் சரத்துக்கான அடையாளம். இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, மேலேருந்து நம்ம ட்ரில் பண்ணின்னு போகிறோன்னா முரம்பும் வரும், இந்த குன்றுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். போக 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 அப்படியே கரும்பாறையாக அது உருவெடுக்கும். அதாவது கருப்பு சரம் உடையும். இந்த முரம்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போக கல்லும் வெளியேறும். இந்த குன்றுகளும் அப்படியே பெரிய கேப்பாக வந்து உடைய ஆரம்பிக்கும். அதிகமான ஒரு கேப் இருக்கிறதுக்கான ஒரு இடமா அது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் உடஞ்சி தண்ணியெல்லாம் வெளியேறின பிறகு அப்படியே கருங்கல் ஓடும். சில இடத்துங்களில் அது உடனே முடிஞ்சிட்டு அடுத்தது ஒயிட் பாறை கூட ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்று, மேல் மட்டத்தில் 100 அடியில் இந்த மாதிரி கற்கள் வந்து பூமியோட மேற்பகுதியில் இருக்குன்னா ஒரு 100 அடிக்குள்ளவே நமக்கு வந்து இந்த தண்ணீர் வந்து கிடைக்கும். இது வந்து இந்த ஓடக்கரையில் மேலே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்கு வந்து அப்போ ஏதோ எடுத்து இந்த கல்லுங்கள்லாம் அடக்கி இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை ஏதோ சீர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முரம்பு பாருங்கள் நிறைய தெரியுதுங்க. ஒரு இடத்துல வந்து குன்றுகள் இருந்தாலும் அங்கே முரம்புகள் வந்து நிறைய இருக்கணும். சுமார் ஒரு 80 அடி ஆழம் ஓடுற வரைக்கும் முரம்பு வந்துகிட்டே இருக்கணும், இந்த குன்று வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அங்கே ஒரு பெரிய கேப் உடைன்றது நாம் எடுத்துக்க முடியும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய குன்றுகளும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன குன்றாகவும் இருக்கும், பெரிய குன்றாகவும் இருக்கும். இது கடின குன்று கிடையாது, அதை மட்டும் நல்லா நினைவில் வச்சுங்க. எங்கே பார்த்தாலும் சில இடங்களில் குன்றுகளாகவே இருக்கும், அது சரமாகாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறது வந்து தென்மேற்கு டு வடகிழக்கு நோக்கி இந்த சரம் வந்து ஓடிட்டுருக்குது. நாம் வந்து ஓடையிலையும் ஓடக்கரைக்கு மேற்பகுதியிலையும் வந்து பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் வந்து இந்த மலை பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். அங்கேருந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். இதை முதல்லே வந்து நாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவை நான் எப்படி உங்களுக்கு புரிதல் கொடுக்கணுன்றதுக்காக நீர்க்குண்டு எது கருப்பு குண்டு எதுன்னு காட்டுறதுக்காக தான் இதை வந்து அதுக்கப்புறம் போய் மலையாண்ட எடுத்த வீடியோவை பாருங்கள். இந்த குன்றுங்களை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தா சில பூமிகளில் வந்து உங்கள் ஏரியாக்கள்லையும் இதே போல் குன்றுகள் மாதிரியே இருக்கும், எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். ஆனால் அது சரமாகிடாது. அப்போது ஒரு சரங்கிறது நாம் தெளிவாக வந்து முடிவு பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தோம்னா இது பாருங்கள், இந்த குன்றுங்க பாருங்கள், சும்மா முட்டை வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், காடை முட்டை மாதிரி. இந்த மாதிரி இது பாருங்கள், இது மெயினாக அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே மேலே ஏடு பிச்சு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் குன்றுக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் நீர்க்குன்று. இந்த குன்று இருந்து உழவு மண் இருந்து முரம்பு வகை இருந்துச்சு, மேல் மட்டத்தில் இதனுடைய சுவடு தெரியுது அப்படின்னா இதை வந்து
எந்த அளவுக்கு எங்கிருந்து எது வரைக்கும் அகலமாக இது மேல் மட்டத்தில் ஓடிட்டு இருக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். இதில் நம்ம நிலத்துக்கு பக்கத்தில் ஓடக்காரை இருந்துச்சுன்னா அதில் தெளிவாக தெரியும் இந்த குன்றுகள் வந்து உள் மட்டத்தில் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு நாம் அந்த ஓடக்கரை இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 6 அடி 7 அடி ஆழம் இருக்கும். அப்போ இந்த ஓடக்கரையில் உள்ளவும் இருக்குது, சும்மா முத்து முத்தாக பதிச்சிருக்குது. அப்போது தண்ணி அரிச்சிக்கிட்டு போகும்போது இந்த குன்றுகள்லாம் வந்து சிலது இடம் மாறி கூட போகும். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து மேல் மட்டத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு போயிட்டு தான் ஒரு ஓடன்றதே ஒன்று உருவாகிருக்கும். அப்போ இந்த குன்றுகள் வந்து காலங்காலமாக இதுலேயே இருக்குது, பெரிய குன்றுகளாகவும் சின்ன குன்றுகளாகவும். அப்போது மேல் மட்டத்திலிருந்து உள்மட்டம் வரைக்கும் இந்த குன்றுகள் இங்கே போகுதுன்றதுக்கு அடையாளம் வந்து இந்த ஓடை தான் நமக்கு. ஏன்னா இப்போ மேல் மட்டத்தில் இதே வந்து இந்த ஓடையை மூடிட்டு இது நிலமாக இருந்துச்சுன்னா இந்த தடை நமக்கு தெரியும், ஆனால் உள்ளே எவ்வளோ ஆழம் வரும்னு நமக்கு தெரியும். அப்போது இங்கே நமக்கு அடையாளம் காட்டுறது எது? நாம் ஒரு நிலத்தில் நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த நிலத்தோட பக்கத்தில் ஏதாவது பள்ளத்தாக்கு இருக்கா, ஓடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு வந்து முரம்பு வகைகள் தெரியுதுன்னு அந்த பள்ளத்தில் தெரியும். எந்த அளவுக்கு அடுத்தடுத்த குன்றுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியும். இதில் பாருங்கள், இந்த முரம்பு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே பார்த்தோம் நாமோ அந்த மலைப்பகுதியில் அந்த முரம்பு பார்த்திங்கன்னா கடினமாக இருந்தது. அந்த முரம்பே அப்படியே பாறையாக உருவெடுக்கும். இங்கே பாருங்களேன், இது பாருங்கள், எதுவுமே தெரியல, வெறும் மண் மாதிரி இருக்குல்ல, முரம்பே தெரியல அதில். ஆனால் அதுக்கு அடுத்தது முரம்பு தெரியுது பாருங்கள். அதாவது இது போன்ற எதுவுமே முரம்பும் இல்லாமல் கல்லும் இல்லாமல் ஒரு மண் இருந்துச்சுன்னா அங்கே சரம் இருக்குதா இல்லையா, மேல்மட்ட சரம் நமக்கு தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த இடங்களில் வந்து நமக்கு பக்கத்தில் முரம்பு அப்படியே மினுமினுப்பு தட்டும். இந்த மண் வந்து இருந்தாலும் இது முரம்பும் இருக்கும். இப்படி முரம்பு இருந்து கூட இந்த மாதிரி குண்டு குண்டான கல்லுங்க இருக்கணும். அப்போ தான் அது ஒரு சரத்துக்கான அடையாளம். இந்த மாதிரி அடையாளம் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பூமியோட மேற்பகுதியில் சுமார் 100 அடிக்குள்ளே தண்ணீர் கொடுக்கறதுக்கான அடையாளங்க இந்த கல்லுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, திருவள்ளூர் இருந்து அப்படியே ஆந்திராவை ஒட்டி நாம் கர்நாடகா வரைக்கும் பார்த்தோம்னா வேலூர், சித்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி அடையாளங்கள் நிறைய இருக்கும். இந்த மயிலாடும்பாறைங்கிறது பார்த்தோம்னா திருத்தணியிலிருந்து நாம் சித்தூர் நோக்கி மேற்கில் போகிற பகுதிகளில் அந்த ரோட்டுக்கு சுமார் ஒரு 5-6 கிலோமீட்டரில் தான் இதெல்லாம் இருக்கிறது. இந்த மயிலாடும்பாறைங்கிற கிராமம், இந்த சரங்கள்லாம். அதாவது தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கிற தமிழகத்தில் வந்து நமக்கு இது மாதிரி குன்றுகள் வந்து நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் மிஷினே தேவையில்லை, இதுக்கெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் தேங்காய் எடுத்து கூட பார்க்க தேவையில்லை. மேல்மட்டத்தில் இந்த குன்றுகள் எந்த அளவுக்கு வருங்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அப்படியே ட்ரில் பண்ணோம்னா சரியான தண்ணி எதிர்பார்க்கலாம். பருவநிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா இதில் குறைவான தண்ணி கிடைக்கும். இதில் உங்களுக்கு முக்கியமாக நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சரம் விழுந்து பருவநிலை கம்மியாக இருந்து தண்ணீர் குறைவாக கொடுத்துச்சுனாலும் ஒரு இடத்துல நாம் ட்ரில் பண்ணால் அடுத்தடுத்த கேப் விழுறது எங்கே அப்படின்னா இது போன்ற தடயங்கள் இருக்கிற இடத்துல தான் நாம் ஒரு 1000 அடி பண்ணால் கூட அடுத்தடுத்த கேப் விழும். அதை நாம் புரிஞ்சிக்கணும். அதாவது ஒரு இடத்துல மேலே கேப் வரல அப்படின்னா அதிக ஆழம் ஓட்டி நமக்கு தண்ணி கிடைக்காம போகுது, எந்த கேப் இல்லைன்னா பெரும் பாறை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி அடையாளங்கள் நமக்கு தென்பட்டுது. இந்த புத்து கொஞ்சம் பார்த்துங்க, அப்புறமா இதை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி அடையாளங்கள் வந்து நமக்கு தென்பட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அடுத்தடுத்த கேப் போகுதுங்கிறத புரிஞ்சிக்கணும். நாம் அடிக்கணக்கு போடுறோமோ இல்லையோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆழம் ஓட்டலாம். ஆனால் ஒரு கேப் கூட விழாமல் ஒரு போர்வெல் ஓடுது அப்படின்னா அடுத்தது வந்து விழாமையே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா பெரும் பாறை அங்கே உருவெடுத்துருக்கும். அப்போ பாறைகள் இல்லைங்கிறதுக்கு அடையாளம் இந்த மாதிரி குன்றுகள் இருக்கிற இடத்துல தான் கேப் வந்து இருக்கும். இந்த புற்று நல்லா பாருங்கன்னு சொன்னேன்ல, பாருங்கள், இந்த இடத்துல முரம்பு இருக்குது, ப்ளஸ் கல் இருக்குது, இதுதான் சரன்னு தெரியுது. இங்கே தண்ணீர் இருக்கிறதுக்கான அடையாளம் மேல்மட்டத்தில் புற்றும் கலந்த மாதிரி காட்சியளிது பாருங்கள். இப்படி பல வகையான அடையாளங்களை கொண்டதை வச்சு தான் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நாம் ஒரு பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும்.
இதில் வந்து ஏதாச்சும் நமக்கு உள்மட்டத்தில் இருக்கிறது தெரியலைன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் தேங்காயை வச்சு நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி வந்து அடையாளங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நாம் இறந்துட்டாலும் நம்ம தமிழக மக்கள் உங்களுக்கு வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் புரிஞ்சுங்க. அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னுவாங்க. ஏதோ பெரியம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனேன். ஆனால் இது கண்ணில் தென்பட்டது. உடனே உங்களுக்கு வீடியோவை கொடுக்கணுன்னு முடிவு பண்ணேன். இப்போது இருக்கிற பிஸியான நேரத்துக்கு இதை கொடுக்குற அளவுக்கே எனக்கு டைம் இல்லை. இருந்தாலும் கார்த்திக் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கிறாரு. மல்லிகுந்தத்துலேருந்து இதை கொடுத்துட்ருக்குறேன். எத்தனை நாளைக்கு இது தள்ளிட்டு போகிறதுன்னு நான் பார்த்துட்டு வந்து சுமார் ஒரு வாரத்துக்கு ஆகும் போல் இருக்குது. போன சண்டேவா சாட்டர்டேவான்னு கூட தெரியல. அப்போ தான் பெரியம்மாவை பார்க்க போயிருந்தேன். ஓரளவுக்கும் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இந்த குன்றுகள்லாம் பாருங்கள், மனசு அடிச்சிக்குது. நாமெல்லாம் எங்கேயோ நீரோட்டம் பார்க்கறதுக்கு பெரிய பெரிய மேதாவிகள்னு சொல்லிட்டு நாம் போராடிட்டு நாம் செய்கிற தவறை பண்ணிவிட்டு ஒரு நல்ல டேவனர் கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறோம். நான் அதுக்காக வந்து நல்ல டேவர்னு சொல்ல வரல. நாம் பண்ணுற தவறை பண்ணிவிட்டு அடுத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து யோசனை கேட்டுட்ருக்குறோம். இந்த மாதிரி கற்களை பாருங்கள் நம்ம மண்ணில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில பூமிகள் இருக்காது, அங்கேயும் அதுக்கு தகுந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கும். அதையெல்லாம் தெரிஞ்சு பயன்படுத்துகிற ஒரு டிவைனர்களை வச்சு பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி கற்கள் மண் இருக்கிற இடத்துல தான் வந்து ஒரு தண்ணீர் இருக்கிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். தேங்காயில் அது தெரியாத இடத்துங்களில் தேங்காயிலையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சு சப்கான்ஷியஸ் மைண்டில் உணரலாம். ஆனால் சில பூமிகளில் கண்ணுக்கே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்துங்கன்றேன். அந்த மாதிரி இடத்துல மேற்கொண்டு நீங்கள் தேங்காயில் ஏதாச்சும் சப்கான்ஷியஸ் மைண்டில் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலான்ற அதை புரிஞ்சுக்கிங்க. இந்த பதிவு கொடுக்கறதுக்கு இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் பல ரிஸ்க் எடுக்கிறதா இருக்குது. டோட்டலாக வீடியோ எடுத்தேன். எதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லி தேய்க்கணும்னு நினைக்கணும் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். பாருங்கள், சாஃப்டான முரம்பு. மேலே பாருங்கள் உதிரி மண், கீழே முரம்பு வருது பாருங்கள். இந்த ஓடை இருக்கிறதுனால தான் இதை தெரிஞ்சிக்க முடியுது. ஓடை இல்லைன்னா நமக்கு மேல் மட்டத்தில் அவ்வளோவா தெரிஞ்சிக்க முடியாது. இதை வந்து நான் தெரிஞ்சுக்குவேன் மேலே இருக்கிற கல்லை வந்து. ஆனால் உங்களுக்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஓடைகள் இருக்கிறதுல தான் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட முடியுன்றதுனால தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்தீங்களா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லிட்டு. பெரியம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. பெரியம்மாவை பார்த்துட்டேன். ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்தாலே எனக்கு ஒரு ஞாபகம் மட்டும்தான் வரும். என்னுடைய அம்மாவோட நான் கடந்து வந்த பாதைகள் இது. இந்த இடத்துல பெரியம்மாவோட உறவு முடிஞ்சிடும் போல இருக்குது. இருந்தாலும் இந்த மலை சார்ந்த பகுதிகளும் ஒரு பதிவாகவும் இருக்கணும், அதில் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த பதிவு கொடுத்துருக்குறேன். இதனுடைய அவுட்புறத்தை சும்மா ஒரு வட்டத்தை சுட்டி காட்டுறேன் பாருங்கள். அது தெரியுது பாருங்கள். சுமார் ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதுதான் வந்து மயிலாடும்பாறை. இப்படியே வந்தோம்னா இந்த இடத்தோட இந்த ஊரோட மலை சார்ந்த பகுதி இது. பாருங்கள், ரொம்ப ரம்மியமான காட்சிகள். இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த மலை இது. இந்த மலைகள்லாம் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். காரணம் என்னென்னா, இப்போல்லாம் மலைகளை கூட குடைஞ்சிட்றாங்க. அதனுடைய அழகு தோற்றமும் போயிடுது. அதனுடைய வடிவம் போகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையோட முறைகளும் மாற ஆரம்பிக்குது மனதளவுலங்கிறத நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு ரசிப்பான ஒரு இடம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதில் உங்களுக்கு பயனுள்ளதாக ஏதாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி யதார்த்தமாக தற்செயலாக எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குது உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போல் விவசாய பிள்ளைங்க தெரிஞ்சதுக்காக மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.